ஸ்டார்ட் தி கேம். ஓகே, நாங்கள் இப்போது போட்டியை ஸ்டார்ட் பண்றோம். இது சிறுவர் தினத்தை முன்னிட்ட கேள்விகள். முதல் சுற்று சிறுவர் தினம். ஐநாவினால் அங்கீகரிக்கப்பட்ட சர்வதேச சிறுவர் தினம் எப்போது கொண்டாடப்படுகின்றது என்பதுதான் முதலாவது கேள்வி. அக்டோபர் 1, நவம்பர் 20, ஜூன் 1, ஜூன் 1. அதாவது ஜூன் 1 என்றால அது ஜூன் 14 என்று வந்திருக்க வேண்டும். கடைசி பச்சையாக இருப்பது ஜூன் 14. ஒரே நம்பரை மீண்டுமாக பதிவாகிவிட்டது, என்னுடைய தவறு. ஜூன் 14 என்பதுதான் நான்காவது இது. ஆம், நவம்பர் 20 என்பது சரியான விடை. சரியான விடையை 69 பேர் பதிவு செய்திருக்கிறார்கள். இதுல இந்த கேள்வியிலே அந்த இலக்கத்தை நாங்கள் பதிவு செய்யும் போது நான்காவது விடையை நாங்கள் ஜூன் 14 என்று குறிப்பிட்டிருக்க வேண்டும். அக்டோபர் 1 என்பதை இலங்கையிலே தான் கொண்டாடுகிறார்கள் சிறுவர் தினமாக. ஆனால் ஐநாவினால் அங்கீகரிக்கப்பட்டது நவம்பர் 20ஆம் தேதி 1959ஆம் ஆண்டிலே தான் இந்த ஐநா அங்கீகாரம் கிடைத்திருந்தது என்பதை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். எனவே நாங்கள் யாரு முதல் சுற்றிலே? முதல் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல மினியன் பிரின்சஸ், செகண்ட் பிளேஸ்ல ஸ்பைடர், தேர்ட் பிளேஸ்ல சஞ்சீவனி. இரண்டாவது கேள்வி, சிறுவர் தினத்தை முதலாக கொண்டாடிய நாடு எது? இத்தாலி, சுவிட்சர்லாந்து, துருக்கி, அமெரிக்கா. துருக்கி அதாவது கூட பேர் அமெரிக்கா என்று பதிலளித்திருக்கிறார்கள். கூட பேர் அமெரிக்கா என்று பதிலளித்திருக்கிறீர்கள். ஆனால் சரியான விடை துருக்கி என்பதுதான் சரியான விடை. 1920ஆம் ஆண்டே துருக்கி சிறுவர் தினத்தை கொண்டாடி இருக்கின்றது. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஸ்பைடர் மினியன் பிரின்சஸை பீட் பண்ணி மேல வந்திருக்காங்க. மினியன் பிரின்சஸ் செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. சஞ்சீவனி தேர்ட் பிளேஸ்ல. Up 5 places, Madhushalini is the highest climber. மூன்றாவது கேள்வி, சிறுவர் உரிமைகள் தொடர்பான சமவாயத்தை எந்த ஆண்டில் ஐநா பொதுச்சபை ஏற்று அங்கீகரித்தது? நான் இரண்டாவது கேள்விக்கான பதிலின் போதே நான் அந்த விடயத்தை சொல்லி இருந்தேன். யாராவது அவதானித்தவர்கள் சரியாக வாக்களிப்பார்கள். ஆம், 1989 என்பது சரியான விடை. 24 பேர் சரியாக நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். 28 பேர் நீங்கள் 1959 என்று கூறியிருக்கிறீர்கள். அதாவது 1959 என்பது இந்த உலக சிறுவர் தினம் என்பது அங்கீகரிக்கப்பட்டது ஐநாவால். ஆனால் 1980 என்பது சைல்ட் ரைட் கன்வென்ஷன், சிறுவர் உரிமைகள் தொடர்பான சமமாயம் அங்கீகரிக்கப்பட்டது. விடையை பார்ப்போம், எவ்வளவு பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஸ்பைடர் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. சஞ்சீவனி செகண்ட் பிளேஸ், மதுஷாலினி தேர்ட் பிளேஸ். இலங்கை சிறுவர் தொலைபேசி சேவையின் தொலைபேசி இலக்கம் 1929. பலருக்கு தெரிந்திருக்கின்றது. ஏதேனும் ஒரு சிறுவருக்கு ஏதேனும் ஒரு அசௌகரியம், அன்றையிலும் வீட்டிலே பாதிப்பு, அவர்களுக்கு ஏதேனும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற போது தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு கூற வேண்டிய இலக்கம் தான் 1929. இதிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 1098 என்ற அந்த இலக்கம், இரண்டாவதாக குறிப்பிட்ட இலக்கம், இந்தியாவிலே யாருக்கேனும் ஏதேனும் ஒரு தேவை இருந்தால், அவர்களுக்கு ஏதும் பாதிப்பு இருந்தால் இந்தியாவிலே சொல்ல வேண்டிய நம்பர் தான்
1098. ஆனால் இந்த மூன்றாவதாக இருக்கின்ற 08000111 அந்த நம்பர் பிரித்தானியாவிலே ஏதேனும் பாதிப்பு இருந்தால் சொல்ல வேண்டிய நம்பர். கடைசியாக 108 என்பது வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தினாலே பாதிப்புறுகின்ற ஏதேனும் தேவைக்குரிய சிறுவர்களுக்காக வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு பொதுவான இலக்கமாக இருக்கின்றது 108. ஆகவே இலங்கையிலே 1929 தான் சரியான விடை. சஞ்சீவனி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. மதுஷாலினி வந்து செகண்ட் பிளேஸ், ஹரிணி வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அப் 7 places Kavin is the highest climber. அடுத்ததாக இலங்கையில் ஒருவரை தொழிலில் அமர்த்தக்கூடிய ஆக குறைந்த வயது என்ன? ஐம்பத்தி 7 பேர் 16 என்று சரியாக விடை அளித்திருந்தீர்கள். இந்த ஆண்டிலே தான் இந்த இலங்கையில இதுவரையில இருந்தது 14 வயது தான் ஆக குறைந்த வயது என்று ஒருவரை தொழிலுக்கு அமர்த்தக்கூடியது. ஆனால் இந்த ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி இந்த வயதெல்லையை 16ஆக அதிகரித்திருந்தார்கள். அதாவது சைல்ட் லேபர் டே, இன்டர்நேஷனல் டே அன்றைக்குத்தான் இந்த மாற்றத்தை இலங்கை அமைச்சரவை மேற்கொண்டிருந்தது. ஆனால் இப்போது இலங்கையிலே இந்த வயதையும் கூட 18ஆக மாற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. காரணம், அண்மையிலே ஒரு மலையக சிறுமி ஒரு முக்கியஸ்தரின் வீட்டிலே அவர்கள் பலவான துஷ்பிரயோகத்துக்கு உட்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டதை அடுத்து அந்த வயதில்லையை 18ஆக அதிகரிக்க வேண்டும், ஒரு தொழிலுக்கு அமர்த்தக்கூடிய வயதில்லை என்று ஒரு கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. அதுதான் இது. எனவே விடையை பார்ப்போம் இப்போது. பாயிண்ட்ஸை மனாஷி, மானஷி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. மஹிசா வந்து செகண்ட் பிளேஸ். சுகிலாஷினி அவருடைய பெயரை நாங்கள் சரியாக வாசிக்க வேண்டும். அடுத்ததாக அபிஷாயினி 4வது இடம். நேகன் 5வது இடம். இலங்கையில் சிறுவர்கள் என்பவர்கள் எத்தனை வயதிற்குட்பட்டவர்கள்? 16, 14, 12, 18. அறுபத்தி பேர் சரியாக விடையளித்தீர்கள். இலங்கையிலே 18 வயது என்பதுதான் சிறுவர்கள் என்பதற்கான அவர்களுடைய வரையறையாக தந்திருக்கிறார்கள். அடுத்த கேள்வியை பார்ப்போம். மானஷி தொடர்ந்து முதலிடத்திலே. மஹிசா வந்து செகண்ட் பிளேஸ்ல. அபிஷாயினி தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. 12 players have reached answer stick 3. wow. அடுத்த கேள்வி, இங்கு வழங்கப்பட்டுள்ளவர்களில் சிறுவர் உரிமை அல்லாதது. ஆபத்தான செயற்பாடுகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான உரிமை, விடிந்தது முதல் வரை இரவு வரை கார்ட்டூன் பார்ப்பதற்கான உரிமை, பாலியல் துஷ்பிரயோகத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான உரிமை, பொருளாதார சுரண்டலில் இருந்து, அதாவது பொருளாதார சுரண்டலில் இருந்துதான் கடைசி வர வேண்டும். விடிந்தது முதல் இரவு வரை கார்ட்டூன் பார்ப்பதற்கான உரிமை என்பதுதான் இதிலே தவறான, அதாவது சிறுவர் உரிமை இல்லாதது. இன்றைய பல பிள்ளைகள் கூட காலையில் இருந்து இரவு வரை கார்ட்டூன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கார்ட்டூன் பார்த்து உங்களுடைய நேரத்தை நீங்கள் பெருமதியான நேரத்தை இல்லாமல் செய்து விடாதீர்கள். பெருமதியாக அதனை மாற்றிக்கொள்ளுங்கள். சிறிய நேரம் பார்த்தால் போதுமானது, ஆனால் முழு வேலையும் பார்க்க வேண்டாம் என்பதே நம்முடைய தயவான கோரிக்கை. பாயிண்ட்ஸை பார்ப்போம். அபிஷாயினி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. மஹிசா வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க 4534. சஞ்சீவனி வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க 4416 பாயிண்ட்ஸோட. அடுத்த கேள்வி, 8 players just hit answer streak 4. அடுத்த கேள்வி, மலாலா யூசுப் சாய்க்கு ஏன் நோபல் பரிசு வழங்கப்பட்டது?
அனைத்து பிள்ளைகளுக்கும் கல்வி கற்பதற்கான உரிமைக்காக குரல் கொடுத்தமைக்காக, அழகு மிக்கவராக இருப்பதற்காக, துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கானமைக்காக, ஆப்கானிஸ்தானை விட்டு பிரித்தானியாவில் தஞ்சம் புகுந்தமைக்காக, எதற்காக இந்த அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது? அனைத்து பிள்ளைகளும் கல்வி கற்பதற்கான உரிமைக்காக குரல் கொடுத்தமைக்காக. அதாவது நாங்கள் இதுல கேட்டிருந்தோம் அழகு மிக்கவராக இருப்பதற்காக என்று ஒரு சும்மா உங்களுக்காக ஒரு கேள்வியை போட்டிருந்தோம். அதிலே கூறுகிறார்கள் என்னவென்று சொன்னால், ஒரு நாலடியாரிலே கூறப்பட்டிருக்கின்றது, குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம்யாம் எனும் நடுவு நிலைமையால் வரும் கல்வி அழகே அழகு என்று. அதாவது எங்களுடைய நீண்ட கூந்தலால் வருகின்ற அழகோ, நம்முடைய ஆடையால் வருகின்ற அழகோ, முகத்திலே மஞ்சள் பூசுவதால் வருகின்ற அழகோ அழகல்ல. மாறாக நம்முடைய நாம் நல்லவர் என்று உணர்கின்ற போது அதிலே வருகின்ற அந்த அழகுதான், நல்ல குணங்களால் வருகின்ற அழகுதான் உண்மையான அழகு என்பதை நாலடியார் கூறியிருக்கின்றார். குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாமெனும் நடுவு நிலைமையால் வரும் கல்வி அழகே அழகு. அடுத்தனா பாயிண்ட்ஸ் பாப்போம். அபிஷாயினி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 5488 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. மஹிசா வந்து 5354 இருக்காங்க. மதுஷாலினி வந்து 5195 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. 3 in a row. மதுஷாலினி is back in the game. Oh wow, மதுஷாலினி. அடுத்த கேள்வி, காலநிலை அச்சுறுத்தல்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தும் கிரேட்டா துன்பர்க் எந்த நாட்டை சேர்ந்தவர்? நோர்வே, சுவிட்சர்லாந்து, அவர் முதல் எழுத்து தவறிவிட்டது, சுவிட்சர்லாந்து. இரண்டாவது ஸ்வீடன், அமெரிக்கா. நோர்வே, சுவிட்சர்லாந்து, ஸ்வீடன், அமெரிக்கா. 29 பேர் சரியாக விடையளித்திருக்கிறீர்கள். அவர் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர். ஒரு 18 வயதான கிரேட்டா இன்று உலகத்துக்கே சவால் விடுத்து கொண்டிருக்கின்றார். அதாவது அவர் அண்மையிலே ஒரு பேச்சொன்றை ஆற்றியிருந்தார். நீங்கள் எல்லாருமே உலக தலைவர்களே, சும்மா வெறுமையா கடந்த 30 ஆண்டுகளாக பிளா 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 என்றே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். வெறும் பேச்சுத்தான். உங்களிலே அர்த்தபூர்வமாக இந்த காலநிலை மாற்றத்தை, காலநிலையால் ஏற்படும் அழிவுகளை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. கடுமையான உரையொன்றை ஆற்றியிருந்தார். இதனை இத்தாலியினுடைய அமைச்சர் கூட உண்மை என்று சொல்லியிருந்தார். ஏதாவது வெறுமனே உலகத் தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பாருங்கள், அவருக்கு 18 வயதிலேயே இந்த உலகத்திலே ஒரு முக்கியமான பணியை ஆற்றுகின்றார். உங்களுடைய வயது சிறிதாக இருக்கலாம், ஆனால் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் வயதாக வேண்டும் என்று அல்ல, நாங்கள் சிறிய வயதிலேயே உலகத்திலே மாற்றத்தை உருவாக்கலாம். பாயிண்ட்ஸை வாசியுங்கள். மதுஷாலினி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்காங்க, 6054 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. அபிஷாயினி வந்து 5488 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. மஹிசா வந்து 5354 பாயிண்ட்ஸ் மேல இருக்காங்க. 8 players have reached statistic 4. Wow, wonderful. அடுத்த கேள்விக்கு போவோம். இலங்கையில் உள்ள அரசாங்க பாடசாலைகளில் உள்ள மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? 43 லட்சம், 20 லட்சம், 33 லட்சம், 2 லட்சம். இதற்கு சரியான விடை 43 லட்சம் என்பது நம்முடைய ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்களை தொடர்பு கொண்டு சரியாக எத்தனை லட்சம் இருக்கிறார்கள் என்று நான் வினவி இருந்தேன். 43 லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்று கூறினார். அதனை தவிர அவர் கூறினார், இலங்கையிலே ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் 2,73,000 பேர் இருக்கிறார்கள் அப்படி என்று கூறியிருந்தார். 16,000 அதிபர்கள் இருக்கிறார்கள் என்று கூறியிருந்தார். இதனை தவிர 3.5 லட்சம் தனியார் பாடசாலையிலே மாணவர்கள் இருக்கிறார்கள் என்ற கருத்தையும் அவர் கூறியிருந்தார். நாங்கள் அடுத்த பாயிண்ட்ஸை பார்ப்போம். மதுஷாலினி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கிறாங்க, 6054 பாயிண்ட்ஸோட. மினியன் பிரின்சஸ் வந்து 5634 பாயிண்ட்ஸோட இருக்கிறாங்க.
தர்ணிகா வந்து 5488 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. அபிஷானியும் தர்ணிகாவும் டாலர் இருக்காங்க. வெரி குட். அப் 24 பிளேசஸ் மைசானி சிறப்பான ஒரு முன்னேற்றம், வாழ்த்துக்கள். அடுத்த சுற்று விளையாட்டு சுற்று. பலருக்கும் பிடித்திருக்கும் இந்த காலத்திலே. நீங்கள் கொரோனா காரணமாக வீட்டிலிருந்து ஒரே விளையாட்டாக தேர்ந்தெடுக்கும். விளையாட்டை பார்ப்போம். ஒலிம்பிக் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகின்றது? மூன்று ஆண்டுகள், 4 ஆண்டுகள், 2 ஆண்டுகள், 5 ஆண்டுகள். 4 ஆண்டுகள் என்பதற்கு 84 பேர் சரியாக விடையளித்தீர்கள். மிகவும் இலகுவான ஒரு கேள்வி. ஆரம்பத்தில் இலகுவாகத்தான் போடுவோம். மதுஷாலினி இன்னும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. 6999 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. மினியன் பிரின்சஸ் 6594 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. தர்ணிகா 6459 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. அப் 8 places Rakshika is the highest climber. one. Okay. அடுத்த கேள்வி. கூடைப்பந்து வளையத்தின் விட்டம் அங்குலங்களில் என்ன? 18 inches, 16 inches, 13 inches, 11 inches. inches என்பதுதான் சரியான விடை. என பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஓகே. மதுஷாலினி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. 7903 பாயிண்ட்ஸோட. தர்ணிகா 7396 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. அபிஷாயினி வந்து 7393 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. அப் 20 places Spider is the highest climber. அடுத்ததாக பெய்ஜிங் ஒலிம்பிக்கில் சீனா எத்தனை பதக்கங்களை வென்றது? 95, 100, 200, 300. நூறு என்பதுதான் சரியான விடை. அதிலே 22 பேர் சரியான பதிலை வழங்கி இருக்கிறீர்கள். தர்ணிகா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்காங்க. 8333 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. மதுஷாலினி 7903 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. அமுதினி வந்து 7799 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. நைஸ். Tasika is back with an answer streak of 3. இம்முறை T20 உலகக்கிண்ண போட்டிகளில் பங்கு பெற்றும் இலங்கை அணியில் மகேல ஜெயவர்தனவின் வகிப்பாகம். அவர் என்ன ரோல்ல இருக்கிறாரு? வீரராகவா, பயிற்சியாளராகவா, தேர்வாளராகவா, ஆலோசகராகவா? மகேல ஜெயவர்தன உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு பிரைன் என்று சொல்லுவார்கள் கிரிக்கெட்டிலே. அவர் ஒரு மிகவும் நுட்பமான ஒரு பயிற்சியாளராக இருக்கிறார். மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக 3 முறை IPL-ஐ வென்று கொடுத்தவர். இந்த முறை 100 போட்டிகளிலே கூட இங்கிலாந்திலே சாம்பியன் பட்டம் என்ற அணிக்கு அவர்தான் பயிற்றுவிப்பாளர். சரியாக சொல்லியிருக்கார்கள். அவர் ஒரு ஆலோசகராகத்தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார். எல்லாரும் பயிற்சியாளர் என்று நினைத்து விட்டீர்கள். பயிற்சியாளர் அல்ல, அவரை ஆலோசகராகத்தான் நினைத்திருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தர்ணிகா 8333 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. அபிஷாயினி வந்து 8109 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. மதுஷாலினி 7903 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. Combo breaker. 6 players just dropped the answer streak of 3. அடுத்த கேள்வி. Tour de France என்ன வகையான விளையாட்டு? Tour de France. Athletics, bicycle race, soccer, tennis. Tour de France என்பது அது ஒரு பைசிக்கிள் ரேஸ்,
பிரான்சினுடைய மிகவும் ரம்மியமான எழில்மிக்க பகுதிகளின் ஊடாக எல்லாம் அந்த சைக்கிள் வீரர்கள் போகின்ற காட்சிகளை பார்க்கின்ற போது மிகவும் சிறப்பாக இருக்கும். ஓகே, பாயிண்ட்ஸ் பார்ப்போம். மதுஷாலினி திருப்பியும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்திருக்காங்க. 8750 பாயிண்ட்ஸோட இருக்கிறாங்க. தர்ணிகா 8333 பாயிண்ட்ஸோட இருக்கிறாங்க. அபிஷாயினி 8109 பாயிண்ட்ஸோட இருக்கிறாங்க. Up 16 places, Rima is the highest climber. அடுத்த கேள்வி, MCC எனப்படும் மெரில்போர்ன் கிரிக்கெட் கிளப்பின் கழகத்தின் தற்போதைய தலைவர் யார்? குமார் சங்கக்கார, கிரஹாம் கூச், பிரையன் லாரா, கிளேர் கோனர். சரியான விடை கிளேர் கோனர் என்பது தான். நாங்கள் நேற்று தான் இது தொடர்பான செய்தியை பார்த்திருந்தோம். கடந்த 2019 ஆண்டு முதல் MCC கழகத்தினுடைய தலைவராக இருந்தவர் இலங்கையைச் சேர்ந்த குமார் சங்கக்கார. வழமையாக வெள்ளைக்காரர்கள் தான், பிரித்தானியர்கள் தான் அதிலும் தலைவராக இருந்திருக்கிறார்கள் இந்த கழகத்திலே. இது ஒரு மிகவும் பிரபல்யமான ஒரு கழகம். இந்த கழகம் தான் கிரிக்கெட்டின் தாயகமான லோர்ட்ஸ் மைதானத்தை நடத்துகின்ற கழகம் மெரில்போர்ன். அதோட சொல்வார்கள் கார்டியன்ஸ் ஆஃப் கிரிக்கெட் லோஸ். கிரிக்கெட்டின் விதிமுறைகளை பாதுகாக்கின்றவர்களும் விதிமுறைகளை வகுப்பவர்களும் இந்த மெரில்போர்ன் கிரிக்கெட் கிளப் தான் என்பது கவனிக்கத்தக்கது. இவ்வளவு நாளும் இந்த பதவியை, அதாவது கடந்த 2 ஆண்டுகளாக பதவியை வகித்த குமார் சங்கக்கார அந்த பதவியை கிளேர் கோனருக்கு பொறுப்பேற்றிருக்கிறார். இதில் ஒரு சரித்திரம் நிகழ்ந்திருக்கின்றது. இதுவரையிலே ஆண்கள் தான் இந்த பதவியை அலங்கரித்தார்கள். இப்போது முதன் முறையாக இங்கிலாந்தின் முன்னாள் பெண்கள் கிரிக்கெட் அணி தலைவர் கிளேர் கோனர் இப்போது அதன் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். 39 பேர் குமார் சங்கக்கார். ஆமாம், குமார் சங்கக்கார் என்றால் எல்லாருக்கும் பிரியம், ஒரு ஜென்டில்மேன். அவர் இப்போது ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார் இந்த தலைமை பதவியை. தர்ணிகா 9247 பாயிண்ட்ஸோட இருக்கிறாங்க. மதுஷாலினி 8750 பாயிண்ட்ஸோட இருக்கிறாங்க. அபிஷாயினி 8109 பாயிண்ட்ஸோட இருக்கிறாங்க. டஃப் ரவுண்ட். 3 players lost their artistic of 3. அடுத்த கேள்வி, T20 உலக கிண்ணத்தின் முதலாவது போட்டி ஆரம்பமாகும் திகதி. இந்த ஆண்டு T20 உலக கிண்ண போட்டி நடைபெறுகிறது. இதில் முதலாவது போட்டி எப்போது நடைபெற உள்ளது? அக்டோபர் 17 என்று சரியாக 29 பேர் விடையளித்திருக்கிறார். அக்டோபர் 15 அன்று 32 பேர் கூறியிருக்கிறார். உண்மையிலே அக்டோபர் 15 தான் இம்முறை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற IPL போட்டிகளின் இறுதிப் போட்டி நடைபெறுகின்றது. அக்டோபர் 16 ஒரு ஓய்வு நாள். அதன் பின்னர் அக்டோபர் 17ஆம் தேதி இந்த T20 போட்டிகள் ஆரம்பமாகின்றன, உலக கிண்ண போட்டிகள். தர்ணிகா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க 9247 பாயிண்ட்ஸோட. காயத்ரி 8784 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. மதுஷாலினி 8750 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. 3 in a row. Shaki 7 is back in the game. அடுத்த போட்டி, உலக புகழ்பெற்ற கால்பந்தாட்ட வீரர் லயனல் மெஸ்ஸியின் ஆரம்ப கால விளையாட்டு வாழ்வில் அவரது மிகவும் விருப்பத்திற்குரிய வீரர் யார்? லயனல் மெஸ்ஸியினுடைய விருப்பத்திற்குரிய வீரர், அவருடைய சைல்ட்ஹுட் ஐடல் என்பது யார்? பாப்லோ ஏமா, டியாகோ மரடோனா, கிளோடியோ கனிகியா, பேலே. பீலே. ஆம், நீங்கள் பப்லோ எய்மார் என்பதுதான் சரியான விடை. ஆனால் நீங்கள் டியாகோ மரடோனா என்று போட்டிருக்கின்றீர்கள். என்ன, டியாகோ மரடோனா என்பவர்கள் ஃபுட்பாலை தெரிந்தவர்களுக்கு டியாகோ மரடோனா ஒரு கடவுள் மாதிரி. ஆனால் அவர் அல்ல. அவருடைய ஆரம்ப காலத்திலே மெஸ்ஸியினுடைய ஒரு ஐடலாக இருந்தவர் பப்லோ எய்மார். ஆனால் பிற்பட்ட காலத்திலே அவர் வளர்ந்து வந்த பிறகு மரடோனாவை, அதாவது பூஜிக்காதவர்கள் இருக்க முடியாது. அவருடைய அந்த கேம் ஒரு தனித்துவமானது. எனவே இதிலே பப்லோ எய்மார் என்பதுதான் சரியான விடை.
தர்ணிகா இன்னும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க 9247 பாயிண்ட்ஸோட. ஷாக்கி 8863 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. காயத்ரி 8784 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. குணவர்ஷிகா has a streak with 5 answers correct in a row. Wow, குணவர்ஷிகா. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இலங்கைக்கு முதன்முறையாக தங்க பதக்கம் வென்று கொடுத்த வீரர் அன்றைய வீராங்கனை யார்? சுசந்திகா ஜெயசிங்க, டங்கன் ஒயிட், தினேஷ் பிரியந்த ஹேரத், நாகலிங்கம் எதிர்வீர சிங்கம். ஆம், 60 பேர் சுசந்திகா ஜெயசிங்க என்று போட்டிருக்கின்றீர்கள். ஆனால் உண்மையிலேயே இலங்கைக்கு முதல் முறையாக ஒரு தங்க பதக்கத்தை இந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகளிலே வென்று கொடுத்தவர் நாகலிங்கம் எதிர்வீர சிங்கம் என்ற ஒரு தமிழர் என்பது குறிப்பிடத்தக்கது. 1958 ஆண்டு டோக்கியோவிலே நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளிலே 17 வயதே ஆன நாகலிங்கம் எதிர்வீர சிங்கம் அவர்கள் உயரம் பாய்ந்த போட்டியிலே தங்க பதக்கத்தை வென்று கொடுத்தார். அவருடைய சுவாரஸ்யமான அந்த வாழ்க்கை வரலாறை நான் அண்மையிலே ஒரு நேர்காணல் செய்திருந்தேன். நம்முடைய க்ளோத் தமிழுக்கு சென்றால் நீங்கள் அதனை பார்க்க முடியும். இப்போது கூட அமெரிக்காவிலே லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்து கொண்டு நம்முடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்து கமெண்ட் பண்ணி கொண்டிருப்பார். அவர் போன்ற ஒரு உண்மையிலே ஒரு உதாரண வீரர் எமக்கு கிடைத்திருப்பது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. அடுத்து பார்ப்போம். ஏன்னா பாயிண்ட்ஸ் மதுஷாலினி 9599 பாயிண்ட்ஸோட மேல இருக்காங்க. காயத்ரி 9530 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. தர்ணிகா 9247 பாயிண்ட்ஸோட மேல இருக்காங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. உலகில் அதிகமாக சம்பாதிக்கும் கால்பந்தாட்ட வீரர் யார்? நெய்மார், கிறிஸ்டியானோ ரொனால்டோ, கிலியன் எம்பாபே, லயனல் மெஸ்ஸி. அறுபத்தெட்டு பேர் சரியான விடையை அளித்திருக்கிறீர்கள். அண்மையிலே ரொனால்டோ இத்தாலியின் ஜுவென்டஸ் கழகத்திலே இருந்து இங்கிலாந்தினுடைய மான்செஸ்டர் யுனைடெட் கழகத்திற்கு டிரான்ஸ்பர் ஆகியிருந்தார். அதன் போது அவருக்கு $70 மில்லியன் கிடைத்திருந்தன வருமானமாக. அதனை தவிர அவர் ஈட்டுகின்ற ஏனைய விளம்பரங்கள் அதிலெல்லாம் கிடைக்கும் என்ற பணத்தை வைத்து பார்க்கின்ற போது அவருக்கு 120 மில்லியனுக்கும் அதிகமான $120 மில்லியன் அதிகமான தொகை கிடைக்கிறது. எனவே அவர்தான் முதலிடம். அதற்கு அடுத்ததாக மெஸ்ஸி இருக்கின்றார். 3வது இடத்திலே நெய்மார் இருக்கின்றார். 4வது இடத்திலே கிலியன் எம்பாபே இருக்கின்றார். இதுதான் இன்று இந்த அதிக வருமானம் ஈட்டுபவர்களின் பட்டியல். மதுஷாலினி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 10,547 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. தர்ணிகா 10,179 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. ஷாக்கி 9,808 பாயிண்ட்ஸோட மேல இருக்காங்க. up 8 places. அபிராமி is the highest climber. அடுத்தது உலகத்தை பற்றிய கேள்விகள் 3ஆம் சுற்று. உலகின் 2வது மிகப்பெரிய நாடு எது? ரஷ்யா, அமெரிக்கா, கனடா, சீனா. கனடா என்பதற்கு குறைவாகத்தான் பதிலளித்திருக்கிறீர்கள். கனடா தான் சரியான விடை. 2வது மிகப்பெரிய நாடு. 1வது மிகப்பெரிய நாடு ரஷ்யா. அதிலே எந்த விதமான கேள்விக்கும் இடமில்லை. ரஷ்யா என்பது மிகப்பெரிய ஒரு நாடு. ஐரோப்பாவும் ஆசியாவிலேயும் இணைந்து பெரிதாக இருக்கிற நாடு. 3வது இடம் என்று கேட்டிருந்தால் உங்களுக்கு குழப்பமாக இருந்திருக்கும். ஏனென்றால் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலே எது 3வது பெரிய நாடு என்பதிலே ஒரு குழப்பம் இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் அமெரிக்கா அதனுடைய நீர் நிலைகளை எல்லாம் சேர்த்து பார்க்கின்ற போது அதனுடைய பரப்பளவானது கூடுதலாக இருக்கின்றது. 9.8 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸா இருக்கின்றது. ஆனால் அந்த லேண்ட் ஏரியாவை மட்டுமே பார்த்தால் சீனா தான் 3வது பெரிய நாடாக இருக்கின்றது. ஆனால் 2வது பெரிய நாடு என்பது தான் கேள்வி. அதுல எந்த விதமான குழப்பமும் இல்லை.
கனடா தான் இரண்டாவது மிகப்பெரிய நாடு. ஷாக்கி 7 10,568 பாயிண்ட்ஸோட மேல இருக்காங்க. மதுஷாலினி 10,547 பாயிண்ட்ஸோட இருக்காங்க செகண்ட் பிளேஸ்ல. காயத்ரி தேர்ட் பிளேஸ்ல 10,320 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. நைஸ். ஆர் தான்யா இஸ் பேக் வித் an answer streak of 3. மரியானா ஆழி என்பது ஒரு ஏரியின் பெயர், உலகின் மிகவும் ஆழமான கடற்பகுதி, ஒரு மலை பகுதி, ஒரு பெரிய குகை. எது இதிலே சரியான விடை? எழுபத்தி பேர் சரியான விடையை அளித்திருக்கின்றீர்கள். மரியானா ஆழி என்பது உலகின் மிகவும் ஆழமான கடற்பகுதி, உலகின் உயரமான மலையாக கருதப்படுகின்ற எவரெஸ்டை நாங்கள் அப்படியே தலைகளாக திருப்பி இந்த கடற்பகுதிக்குள்ளே இறக்கினால் கூட அதனை விட 1 கிலோமீட்டருக்கு மேலே தண்ணி இருக்குமாம் என்று கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு ஆழமான பகுதி இது. பிலிப்பைன்ஸுக்கும் நியூசிலாந்திற்கும் இடைப்பட்ட கடல் பகுதியிலே தான் அமைந்திருக்கின்றது. இந்த ஆழமான பகுதிக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னர் அவதார் திரைப்படத்தை எடுத்த ஜேம்ஸ் கேமரன் தன்னுடைய அவதாரின் அடுத்த திரைப்பட பாகங்களை எடுப்பதற்காக ஒரு விசேடமாக தயாரிக்கப்பட்ட ஒரு நீர்மூழ்கியிலே கீழே சென்று பார்த்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஷாக்கி இன்னும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. 11,494 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. மதுஷாலினி 11,443 பாயிண்ட்ஸோட இருக்காங்க செகண்ட் பிளேஸ்ல. தார்னிகா தேர்ட் பிளேஸ்ல 11,087 பாயிண்ட்ஸோட மேல இருக்காங்க. நைஸ். அஜாந்தியா இஸ் பேக் வித் an answer streak of 3. கிரீன்லாந்து தீவு எந்த நாட்டிற்கு சொந்தமானது? டென்மார்க், அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா. கிரீன்லாந்து என்பது உலகத்தின் மிகப்பெரிய தீவு. இது எந்த நாட்டிற்கு சொந்தமானது? இங்கதானே முதல் ஒலிம்பிக் நடந்தது. இல்லை, அது கிரீஸ். 23 பேர் சரியான விடையை அளித்திருக்கிறீர்கள். கிரீன்லாந்து தீவு டென்மார்க் நாட்டிற்கு சொந்தமானது. நம்முடைய முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அண்மையிலே அவர் கடைசியாக அந்த தீவை வாங்குவது பற்றி ஒரு யோசனையை முன்வைத்த போது டென்மார்க் நாடு உடனடியாக நிராகரித்தது. நாங்கள் இந்த கிரீன்லாந்து தீவு விற்பனை அல்ல என்று கூறியிருந்தது டென்மார்க் நாடு. காயத்ரி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 11,742 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. ஆர் தான்யா வந்து 11,727 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. தேர்ட் பிளேஸ்ல ஷாக்கி 7 11,494 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. காயத்ரி is making a comeback with 3 in a row. Wow. பீரிங் நீரிணை எந்த நாடுகளுக்கு இடையில் அமைந்துள்ளது? அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, இங்கிலாந்து, பிரான்ஸ். பீரிங் நீரிணை சரி, நாங்க படத்திலே காட்டியிருந்தோம். உங்களுக்கு 49 பேர் சரியாக போட்டிருந்தீர்கள். அதாவது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலே தான் அமைந்திருக்கின்றது. அமெரிக்காவுக்கு சொந்தமான அலாஸ்கா மாநிலத்திற்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலே தான் இந்த நீரிணை அமைந்திருக்கின்றது கூறுகிறார்கள். ஒரு காலத்திலே ஆதி மனிதர்கள் ஆப்பிரிக்காவில் இருந்து ஆசியா ஊடாக அமெரிக்காவுக்கு செல்கின்ற போது அப்போது இந்த பகுதி நீரிணையாக இருக்கவில்லை, இணைந்திருந்தது. அதனூடாகத்தான் நடந்து வந்திருப்பார்கள் என்று கூட கதைகள் இருக்கின்றன. இதுதான் உண்மையான விடை. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே பாக்கு நீரிணை இருக்கின்றது. சிங்கப்பூர், மலேசியாவுக்கு இடையிலே மலாக்கா நீரிணை இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. தானியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. 12,445 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. ஷாக்கி 7 12,186 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. தர்னிகா 11,957 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. நைஸ். பிரியங்கா is come back with an answer streak of 3.
உலகிற்கு தேயிலையை அறிமுகப்படுத்திய நாடு இலங்கை, இந்தியா, சீனா, கென்யா. ஐம்பத்தொரு பேர் சரியான விடையை கூறியிருக்கிறீர்கள். உலகத்திற்கு தேயிலையை சீனா தான் அறிமுகப்படுத்தியது. இதிலே ஒரு சுவாரஸ்யமான விடயம் என்னவென்றால், சீனாவில் இருந்து இந்த தேயிலை தரை வழியாக போன போது அந்த தேயிலைக்கு பெயரை சா என்று இருந்தது. சா. இப்போது நாங்கள் பார்த்திருக்கிறோம், இந்தியாவிலே வட மாநிலத்திலே தேநீரை சா என்று கூடுவார்கள். ஆனால் கடல் வழியாக தேயிலை கொண்டு செல்லப்பட்ட நாடுகளிலே அது தீ, தே அப்படி என்று இருக்கின்ற தேயிலை தே. அப்போது தரை வழியாக சா, கரை வழியாக தே அப்படி என்று அது பேர் இருக்கின்றது. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஆர் தானியா இருக்காங்க, 13,427 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. ஷாக்கி 7 12,939 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. காயத்ரி 12,623 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. Up 11 places, Abhirami is the highest climber. அடுத்தது சோஷியல் மீடியா, சமூக ஊடகத்தை பற்றிய கேள்விகள். Facebook எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? 2004, 2006, 2005, 2009. நாற்பத்தி 2 பேர் சரியான விடையை கூறியிருக்கிறீர்கள். Facebook 2004ஆம் ஆண்டு தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே டோமெட்ரியிலே தான் மார்க் சக்கர்பர்க்கும் அவருடைய நண்பர்களும் இணைந்து இதனை ஆரம்பித்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று உலகத்திலே மிகப்பெரிய ஒரு வியாபார நிறுவனமாக கூட Facebook மாறிவிட்டது. இப்போது 2.4 பில்லியன், அதாவது 240 கோடிக்கு மேற்பட்டவர்கள் Facebookலே இப்போது அங்கத்தவர்களாக இருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் நிறுவனமாக பரிணமித்து நிற்கின்றது. ஷாக்கி 7 13,732 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. தானியா 13,427 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. காயத்ரி 13,396 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. Kaushi is making a comeback with 3 in a row. இது என்ன சின்னம் என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறோம். இந்த குறியீடு எந்த சின்னத்துக்குரியது? வாட்ஸ்அப், பின்ட்ரெஸ்ட், குரோம், கூகுள். தொண்ணூறு பேர் சரியான விடையை கூறியிருக்கிறீர்கள். இதுதான் அனைவருமே சரியான விடையை கூறியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். ஷாக்கி 7 14,646 பாயிண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. தானியா செகண்ட் பிளேஸ்ல 14,352 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. காயத்ரி 14,330 பாயிண்ட்ஸோட தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. 10 players have reached answer streak of 3. அடுத்த கேள்வியை பார்ப்போம். 30க்கு மேற்பட்ட மொழிகளை கற்க உதவும் ஒரு செயலி எது? ஒரு ஆப் உண்டு. இதுல 30க்கு மேற்பட்ட லாங்குவேஜஸ் படிக்கலாம். Pinterest, Duolingo, Coursera, Khan Academy. Duolingo என்பதுதான் சரியான விடை. Duolingoவிலே நீங்கள் வீட்டிலே இருந்து கொண்டு எந்தவித ஆசிரியரின் துணையின்றி ஒரு வேறு மொழிகளை நீங்கள் படிக்க முடியும். உண்மையிலே ஒரு இது எப்படி இலகுவானது என்றால், என்னுடைய தெரிந்த ஒருவருடைய பிள்ளைகள் இதனை பயன்படுத்தி சிறு வயதிலேயே மொழிகளை கற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா கோசெரா என்பது பல இலவசமாக பல்வேறு பயிற்சிகளை வழங்குகின்ற, பல்வேறு கோர்சஸை வழங்குகின்ற ஒரு ஆப். அதிலே கூட சில மொழிகளை படிக்க முடியும். ஆனால் 30க்கும் மேற்பட்ட மொழிகளை கோசெராவிலே படிக்க முடியாது. ஆனால் ஏராளமான ஃப்ரீ ஆப் கோர்சஸ் இருக்குது. கோசெராவிலே
கான் அகாடமி என்பதும் கூட ஒரு சல் கான் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது அமெரிக்காவிலே. அதிலேயும் கூட இலவசமாக பாடங்களை நீங்கள் படிக்க முடியும். ஆனால் டுவாலிங்கோ என்பதுதான் இலவசமாக 30க்கும் மேற்பட்ட மொழிகளை படிக்கக்கூடிய ஆப்பாக இருக்கிறது. இதுவரை நீங்கள் டவுன்லோட் செய்யவில்லை என்றால் டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். பாயிண்ட்ஸை பார்ப்போம். ஷாக்கி இன்னும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்காங்க, 15,516 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. தான்யா 14,352 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. காயத்ரி தேர்ட் பிளேஸ்ல 14,330 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. கே பவத்மிகா is making a comeback with 3 in a row. வாவ். அடுத்தது, அண்மையில் கூகுள் நிறுவனம் அதன் எத்தனையாவது பிறந்த தினத்தை கொண்டாடியது? இப்போது ஒரு கேள்வியை கேட்டால் யாரிடம் கேட்க விட்டாலும் கூகுளிடம் போய் கேட்கிற அளவுக்கு நம்முடைய கூகுள் என்பது நம்முடைய வாழ்விலே கலந்து விட்டது. அது எத்தனையாவது பர்த்டேயை கொண்டாடியது கூகுள்? 13, 33, 23, 32. 23 என்பது சரியான ஒரு பதில். கூகுள் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியாக இருப்பவர் ஒரு சென்னையை சேர்ந்த ஒரு தமிழர் என்பது நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கின்ற விடயம். சுந்தர் பிச்சை அவர்கள் கூகுள் 23வது ஆண்டு அதை நிறைவு செய்திருக்கின்றது கூகுள் நிறுவனம். ஷாக்கி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இன்னும் இருக்காங்க, 16,300 பாயிண்ட்ஸோட. காயத்ரி செகண்ட் பிளேஸ்ல 15,225 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. தான்யா 15,191 பாயிண்ட்ஸோட மேல இருக்காங்க. Up 10 places, Anu is the highest climber. Wow, Anu. பின்வருவற்றுள் OTT பிளாட்ஃபார்ம் அல்லாதது? நெட்ஃபிளிக்ஸ், டிஸ்னி ஹாட்ஸ்டார், அமேசான் பிரைம், ஸ்பாட்டிஃபை. ஐம்பத்தி 4 பேர் சரியான விடையை அளித்திருக்கிறீர்கள். இதிலே நெட்ஃபிளிக்ஸ், டிஸ்னி ஹாட்ஸ்டார், அமேசான் பிரைம் இவற்றிலே நீங்கள் திரைப்படங்கள், நாடகங்கள் இவற்றையெல்லாம் பார்க்க, சீரிஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஆனால் ஸ்பாட்டிஃபைலே நீங்கள் மியூசிக் தான் நீங்கள் கேட்க முடியும். பாயிண்ட்ஸ் அப்படி இருக்கு. ஷாக்கி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இன்னும் இருக்காங்க, 17,224 பாயிண்ட்ஸோட. தான்யா 16,102 பாயிண்ட்ஸோட செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. காயத்ரி 15,981 பாயிண்ட்ஸோட தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. Up 9 places, Tha is the highest climber. Well done, Tha. அடுத்தது தமிழ் சுற்று, 5வது சுற்று. திராவிட மொழி குடும்பத்தை சேராத மொழி எது? திராவிட மொழி குடும்பத்தை சேராத மொழி எது? கன்னடம், மலையாளம், வங்காளம், துளு. ஐம்பத்தி 4 பேர் வந்து துளு என்று போட்டிருக்கிறீர்கள். உண்மையிலே வங்காளம் என்பதுதான் இதிலே சரியான ஆன்சர். திராவிட மொழி குடும்பத்திலே கன்னடம், மலையாளம், தமிழ், துளு, கொடுவா மற்றும் தெலுங்கு இவையெல்லாம் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தவை. இந்தியாவின் தென்னிந்தியாவை சேர்ந்த இந்த மொழிகள் எல்லாம் திராவிட மொழியை சேர்ந்தவை. காட்வால் என்ற ஒரு பிரபல்யமான ஒரு தமிழ் ஆராய்ச்சியாளர் வெளிநாட்டிலே இருந்து வந்து ஆராய்ச்சி செய்து இவற்றிலெல்லாம் ஒரு திராவிட மொழியினுடைய பண்பாடுகள் நிறைந்திருக்கின்றன, குணாம்சங்கள் இருக்கின்றன என்பதை அவர் மிகவும் சான்றுகளோடு உறுதிப்படுத்தி இருந்தார். வங்காளம் என்பதுதான் இதிலே திராவிட மொழி குடும்பத்தை சேராத மொழி. வங்காளமும் ஒரு இனிமையான மொழி. ரவீந்திரநாத் தாகூர் இந்தியாவினுடைய தேசிய கீதத்தை எழுதியது வங்காள மொழியில் என்பது குறிப்பிடத்தக்கது. ஷாக்கி இன்னும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க, 18,032 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. 38. தான்யா வந்து செகண்ட் பிளேஸ்ல 16,892 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. காயத்ரி 16,624 பாயிண்ட்ஸோட தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அடுத்த கேள்வி, கவிஞர் கண்ணதாசன் எழுதாத நூல் எது?
சிற்பியே உன்னை செதுக்குகின்றேன், இயேசு காவியம், 30 நாளும் பௌர்ணமி, அர்த்தமுள்ள இந்து மதம். நாலு பேர் தான் நீங்க சிற்பியை உன்னை செதுக்குகின்றேன் என்று போட்டிருக்கிறேன். ஜேசு காவியத்தை நீங்கள் 47 பேர் போட்டிருக்கிறீர்கள் ஜேசு காவியம் என்று. ஆனால் உண்மையிலே கண்ணதாசன் எழுதிய நூல்களிலே 30 நாளும் பௌர்ணமி, ஜேசு காவியம், அர்த்தமுள்ள இந்து மதம் அடங்குகின்றன. சிற்பியை உன்னை செதுக்குகின்றேனை எழுதியவர் வைரமுத்து. என்னுடைய பாடசாலை நாட்களிலே மிகவும் பிடித்தமான ஒரு புத்தகம் தான் சிற்பியை உன்னை செதுக்குகின்றேன். அற்புதமாக வைரமுத்து எழுதியிருப்பார். ஒரு இளைஞர்களுக்கு எப்படியாக ஒரு நம்பிக்கை தர வேண்டும். அதிலே ஒரு அவர் கூறிய ஒரு கூற்று எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. விரும்பியது அமையாவிட்டால் அமைந்ததை விரும்பு என்று அதிலே கூறியிருக்கின்றார். நாங்கள் வாழ்க்கையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற போது எதை நோக்கியோ நாங்கள் பயணித்துக் கொண்டிருப்போம். சில நேரம் கைகூடாமல் போகலாம். அப்போது நாங்கள் அமைந்ததை விரும்பி அதை நோக்கி பயணித்து வெற்றி பெற வேண்டும். ஷாக்கி செவர் இன்னும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஆர் தானியா வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. காயத்ரி தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அப் 9 பிளேசஸ் பாபிடா is the highest climber. பாபிடா. அடுத்தது குறைந்தபட்சம் 1,00,000 பேராவது தமிழ் மொழியை பேசுகின்ற நாடுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? குறைந்தபட்சம் அங்கே 1,00,000 பேராவது பேசுகிறார். எத்தனை? 20, 30, 10, 100. உங்களுக்கு தெரியும், இந்தியாவில எல்லாம் 6 கோடிக்கு மேற்பட்டவர்கள் தமிழ் மொழியை பேசுகிறார்கள். இலங்கையிலே 2 மில்லியனுக்கு 3 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் பேசுகிறார்கள். இங்கே 10 என்பதுதான் சரியான விடை. ஆனால் நீங்கள் 30 என்று பலர் போட்டிருக்கிறீர்கள். உண்மையிலே 30 அல்ல, 10க்கு மேற்பட்ட நாடுகளிலே தான் 1,00,000க்கும் அதிகமானவர்கள் பேசுகிறார்கள். அதிலே 10வது நாடாக இருப்பது ட்ரினியூனியன் என்ற ஒரு குடியரசு நாடு. மற்றது எல்லாமே 1,00,000க்கு குறைவாக பேசுகின்ற நாடுகளிலே 30க்கு மேற்பட்டவை இருக்கின்றன. ஆனால் 1,00,000க்கு மேற்பட்டவர்கள் இருக்கின்ற நாடு தமிழ் மொழியை பேசுகின்றது வெறுமனே 10 நாடுகள் மட்டும்தான். ஷாக்கி இன்னும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. தானியா செகண்ட் பிளேஸ்ல, காயத்ரி தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. துலக்ஷிகா இஸ் த ஹையஸ்ட் கிளைம்பர். அவர் 12 பிளேசஸ்க்கு மேல ஏறி இருக்கார் போல. அடுத்தது தமிழ் மொழி அறிவை பெருக்க உதவக்கூடிய இணையதளமாக கருத முடியாதது. காக்கி இன், லிங்குவிஸ்டா.tr, ஃபெட்னா org, tamilvu.org. அதாவது தமிழ் மொழியின் அறிவை பெருக்க உதவக்கூடிய இணையதளமாக கருத முடியாதது. இதிலே 42 பேர் ஃபெட்னா org என்று போட்டிருக்கின்றீர்கள். ஆனால் உண்மையிலேயே இதிலே linguista.com.tr என்பதுதான் இதிலே தமிழ் மொழியை பெருக்க உதவக்கூடிய இணையதளமாக கருத முடியாதது. ஃபெட்னா என்பது வட அமெரிக்காவை சேர்ந்த தமிழ் சங்கத்தினால் நடத்தப்படுகின்ற இணையதளம். அதிலே போனீர்கள் என்றால் தமிழ் மொழியை நீங்கள் உங்களுடைய அறிவை வளர்ப்பதற்கான பல விடயங்கள் அங்கே இருக்கின்றன. ஷாக்கி செவர் இன்னும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. 18,719 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. காயத்ரி 7,327 பாயிண்ட்ஸோட 17,327 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. தானியா 16,892 பாயிண்ட்ஸோட தேர்ட் பிளேஸ் இருக்காங்க. அப் 11 பிளேசஸ் ஜுக் இஸ் த ஹையஸ்ட் கிளைம்பர். அடுத்தது தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே என்று கூறியவர் யார்? கவிக்கோ அப்துல் ரஹ்மான், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், புரட்சி கவிஞர் பாரதிதாசன், மகாவி பாரதியார். யார் இதை எப்படி சொன்ன? தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே என்று கூறியவர் யார்? 24 பேர் சரியான பதிலை கூறியிருக்கிறீர்கள். புரட்சி கவிஞர் பாரதிதாசன். 39 பேர் பாரதியார் என்று போட்டுவிட்டீர்கள். பாரதியாரனுடைய ஒரு சீடர் தான் பாரதிதாசன். அவருடைய கவிதைகள்
உணர்ச்சியை, அதாவது புரட்சியை விதைப்பதாக இருக்கும். அவர்தான் அப்படி கூறியிருந்தார். ஷாக்கி 7 இன்னும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. காயத்ரி செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. தானியா தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. நடப்பு விவகாரம் கரண்ட் அஃபேர்ஸ் ஆறாவது சுற்று. கம்சாயினி குணரத்னம் நோர்வே பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். நோர்வே பாராளுமன்றத்தின் பெயர் என்ன? டயட் ஸ்டோட்டிங் டூமா காங்கிரஸ். முப்பத்தி 4 பேர் சரியான விடையை கூறுகிறீர்கள். ஸ்டோட்டிங் என்பதுதான் சரியான விடை. டயட் என்பது ஜப்பான் பாராளுமன்றத்தினுடைய பெயர். டூமா என்பது ரஷ்ய பாராளுமன்றத்தின் பெயர். காங்கிரஸ் என்பது அமெரிக்க பாராளுமன்றத்தின் பெயர். ஷாக்கி இன்னும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. 19,453 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. காயத்ரி செகண்ட் பிளேஸ்ல 18,700 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. தானியா 17,775 points ஓட third place இருக்கிறார். Rismaya K has a streak with 3 answers correct in a row. அடுத்ததாக ஜப்பானிய இளவரசி மேக்கோ ஏன் தனது அரச பட்டத்தை துறக்கின்றார்? அரச பட்டம் அலுப்படித்து விட்டதால், சினிமா பார்க்க தடை உள்ளமையால், சாதாரண குடிமகனை திருமணம் செய்வதால், தலைக்கணம் பிடித்ததால். எதற்காக ஜப்பானிய இளவரசி தன்னுடைய ரோயல், அதாவது அவருடைய ரோயல் ஸ்டேட்டஸை இழக்கிறார்? மேக்கோ தனது அரச பட்டத்தை ஏன் துறக்கிறார்? சாதாரண குடிமகனை திருமணம் செய்வதாலாம். ஜப்பானிய அரச வம்சமானது கிறிஸ்துவுக்கு முன்னர் 600 ஆண்டுகள் பழமையான ஒரு அரச வம்சம். அவர்கள் அதிலே கூறுகிறார்கள் என்னவென்றால், அங்கே இருக்கிற ஆண்கள், அரச குடும்பத்தை சேர்ந்த ஆண்கள் ஒரு பொதுமகனை கல்யாணம் முடித்தால், திருமணம் செய்தால் அவர்கள் அரசராக இருக்கலாம், அந்த அரச பட்டத்தோடு இருக்கலாம். ஆனால் ஒரு பெண் அரச குடும்பத்தை சேர்ந்தவர் பொதுமகனை முடித்தால் அவர் அந்த பட்டத்தை துறக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்க காரணம், அரச ஆண்களுக்கு பற்றாக்குறை இருப்பதால் தான் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஷாக்கி இன்னும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. 20,241 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. காயத்ரி 19,352 பாயிண்ட்ஸ் செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. தானியா 18,697 பாயிண்ட்ஸ் third பிளேஸ்ல இருக்காங்க. சங்கவி is making a comeback with 3 in a row. Wow, சங்கவி. அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸின் தந்தை எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஜமைக்கா, இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து. நாங்க தானே குவிஸ் செஞ்சோம். 30 பேர் சரியான விடை போட்டிருக்கிறீர்கள். ஜமைக்கா என்பது 20 பேர், 42 பேர் இந்தியா என்று போட்டிருக்கிறீர்கள். நீங்கள் உண்மையை கேள்வியை சரியா வாசிக்கவில்லை. நான் கமலா ஹாரிஸின் தாயார் என்று கூறவில்லை. கமலா ஹாரிஸினுடைய தாயார் சியாமலா கோபாலன். அவர் ஒரு கேன்சர் சம்பந்தமான ஒரு புற்றுநோய் ஆராய்ச்சியில ஈடுபட்ட ஒரு மிகுந்த கல்விமான். அவர் ஆராய்ச்சியாளர். அவர் இந்தியாவை சேர்ந்தவர், ஒரு தமிழர். ஆனால் அவருடைய தந்தை டொனால்ட் ஹாரிஸ் ஜமைக்காவை சேர்ந்த ஒருவர். அவர் ஸ்டான்பர்ட் என்ற அமெரிக்காவின் முன்னணி பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியராக இருந்தவர் டொனால்ட் ஹாரிஸ். ஷாக்கி 7 இன்னும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. 20,241 பாயிண்ட்ஸோட. காயத்ரி 20,093 பாயிண்ட்ஸோட செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. தானியா 19,652 பாயிண்ட்ஸோட third பிளேஸ்ல இருக்காங்க. மஹிசா is making a comeback with 3 in a row. Wow, மஹேஷ். அடுத்ததாக 2 டோஸ்கள் அன்றி ஒரே டோஸ் கோவிட் தடுப்பூசியை எந்த நிறுவனம் தயாரிக்கின்றது? AstraZeneca, Pfizer, Sinovac, Johnson & Johnson. AstraZeneca, Pfizer, Sinovac, Johnson & Johnson. 2 டோஸ் இல்ல, ஒரே டோஸ்.
அதை எந்த நிறுவனம் தயாரிக்குது? நாற்பத்தைந்து பேர் சரியான விடை கூறியிருக்கிறீர்கள். ஜான்சன் அண்ட் ஜான்சன் தான் சிங்கிள் டோஸ். ஆனாலும் இப்போது பார்த்தீர்கள் என்றால் 2 டோஸ் அடித்த பிறகுமே மூன்றாவதாக ஒரு பூஸ்டர் டோஸை அடிக்கிறது பற்றி கதை போய்கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரே டோஸ் என்று கூறியது ஜான்சன் அண்ட் ஜான்சன். ஸ்கோர் போர்டு பாப்போம். காயத்ரி ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்காங்க 20,797 பாயிண்ட்ஸோட. ஆர் தானியா 20,448 பாயிண்ட்ஸோட வந்திருக்காங்க. ஷாக்கி 20,241 பாயிண்ட்ஸோட தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அப்ப 8 பிளேசஸ் கார்த்திகன் இஸ் த ஹையஸ்ட் கிளைம்பர். அடுத்ததாக ஏஞ்சலா மேக்கல் ஜெர்மனியின் ஜனாதிபதியாக இருந்து இவ்வாண்டு விடைபெறுகிறார். அவர் எத்தனை ஆண்டுகள் ஜனாதிபதியாக இருந்தார் என்பதுதான் கேள்வி. 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 16 ஆண்டுகள், 12 ஆண்டுகள். பதினாறு ஆண்டுகள் என்பதை 35 பேர் சரியாக சொல்லியிருக்கிறீர்கள். அஞ்சலா மேக்கலை பற்றி கூறுவதென்றால் ஒரு பெண்மணியாக உலகினிலே மோஸ்ட் பவர்ஃபுல் விமனாக இருந்தவர் தான் அஞ்சலா மேக்கல். அவருடைய காலத்திலே ஜெர்மனி பொருளாதாரத்திலே அபரீதமான முன்னேற்றம் கண்டிருந்ததே. அவர் இந்த சிரியா பிரச்சனை எல்லாம் வந்தபோது ஒரு துணிந்து முடிவெடுத்திருந்தார். டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆட்சி காலத்திலே அவர் ஜனநாயகத்தின் குரலாக ஒலித்தவர். ஒரு உண்மையிலேயே ஒரு பெண்ணாக இருந்து, அதாவது சொல்வார்கள் பலரும் இன்றைய காலத்திலே ஒரு சொலிடாக ஒரு பின்னணி இல்லாமல் எல்லாம் ஜனாதிபதியாக இப்படியெல்லாம் வருகின்ற காலத்திலே ஒரு PhD பட்டதாரி அவர். அவருடைய கெமிஸ்ட்ரியிலே PhD பட்டம் பெற்றவர். ஒரு சிறந்த ஒரு தலைவராக இருந்து 16 ஆண்டுகளின் பின்னர் அவர் தன்னுடைய கட்சியை சேர்ந்தவருக்கு பதவியை கையளித்து விட்டு போகின்றார் ஒரு கௌரவமான முறையிலே ஆஞ்சலா மேக்கல். ஸ்கோர் போர்டு பாப்போம். காயத்ரி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க 21,479 பாயிண்ட்ஸோட. தானியா 21,391 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. ஷாக்கி 20,241 பாயிண்ட்ஸோட தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. 6 players have reached answer streak 4. அடுத்தது பொருளாதாரம் பற்றிய கேள்விகள். இலங்கை மத்திய வங்கியின் தற்போதைய ஆளுநரின் பெயர் என்ன? அர்ஜுன மகேந்திரன், அஜித் நிவாட் கப்ரால், WD லக்ஷ்மன், பாசில் ராஜபக்ச. அஜித் நிவாட் கப்ரால் என்பதுதான் சரியான விடை. அண்மையிலே அவர் சில நாட்களுக்கு முன்னர் தன்னுடைய ராஜாங்க அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து மீண்டுமாக மத்திய வங்கியின் ஆளுநராக பதவியேற்றிருந்தார். அர்ஜுனா மகேந்திரன் அவர்கள் முன்னர் மத்திய வங்கியின் ஆளுநராக இருந்து பிணைமுறி விவகாரத்திலே சர்ச்சைக்குள்ளானவர். பாசில் ராஜபக்ச இலங்கையினுடைய தற்போதைய நிதி அமைச்சர். WD லக்ஷ்மன் என்பவர் தான் அஜித் நிவாட் கப்ராலுக்கு முன்னர் மத்திய வங்கியின் ஆளுநராக இருந்த பேராசிரியர் WD லக்ஷ்மன். தானியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க 22,316 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. காயத்ரி செகண்ட் பிளேஸ்ல 22,242 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. ஷாக்கி 21,087 பாயிண்ட்ஸோட தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அப்ப 8 places Kavin is the highest climber. சீனாவின் நாணயத்தின் பெயர் என்ன? யுவான், ரூபிள், வான், யென். பேர் சரியான விடையை அளித்திருக்கிற இலங்கையிலே இனிமேல் சீனாவின் நாணயத்தை தெரியாமல் இருக்கவே முடியாது. கடன்பட்டார் நெஞ்சம் போன்று கலங்கினான் இலங்கை வேந்தன் என்ற மாதிரியாக நாங்கள் அவ்வளவுக்கு கடன்பட்டிருக்கின்றோம். இனிமேல் சீனாவின் பணத்தை தெரியாமல் இருக்க முடியாது. அந்த வேளை இதில் இருக்கின்ற ஏனைய விடைகளை பார்த்தீர்கள் என்றால் ரூபிள் என்பது ரஷ்யாவினுடைய நாணயம்.
ஒன் என்பது கொரியாவினுடைய நாணயம், என் என்பது ஜப்பானினுடைய நாணயம். நெக்ஸ்ட் ஸ்கோர் போர்டு பார்ப்போம். தானியா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இன்னும் இருக்கிறாங்க 23,247 பாயிண்ட்ஸோட. காயத்ரி செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க 22,242 பாயிண்ட்ஸோட. ஷாக்கி 7 21,087 பாயிண்ட்ஸோட தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஜி ஹரிணி 7 இஸ் மேக்கிங் a comeback with 3 in a row. உலகில் அதிக தலா வருமானம் ஜிடிபி per capita பெறுகின்ற உடைய நாடு எது? அமெரிக்கா, நோர்வே, லக்சம்பர்க், அயர்லாந்து. ஜிடிபி என்றது ஒரு நாட்டினுடைய gross domestic product, மொத்த தேசிய உற்பத்தி, அதுதான் ஜிடிபி. அதுல லக்சம்பர்க் தான். எங்களுடைய இலங்கையுடைய ஜிடிபி வந்து தலா வருமானம் வந்து $3,000 இருக்கிற நேரத்துல இவங்கள்ட $1,00,000 தாண்டியதாக இருக்கிறது தலா வருமானம். அடுத்த கேள்வியை பார்ப்போம். தானியா வந்து இன்னும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க 24,144 பாயிண்ட்ஸோட. காயத்ரி செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க 22,882 பாயிண்ட்ஸோட. மினியன் பிரின்சஸ் 21,333 பாயிண்ட்ஸோட தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. நைஸ். மாபரோ இஸ் பேக் வித் an answer streak of 3. உலகின் மிக பணக்காரர் வரிசையில் மிக நீண்ட நாட்கள் இருந்தவர் யார்? ஜெஃப் பெசோஸ், பில் கேட்ஸ், எலன் மாஸ்க், ஸ்டீவ் ஜாப்ஸ். பில் கேட்ஸ் என்பதுதான் சரியான விடை. ஜெஃப் பெசோஸ் அண்மையிலே தான் பணக்காரர் வந்திருந்தார். சில காலங்களுக்கு முன்னர் எலன் மஸ்க் கூட சில நேரம் வந்திருந்தார். ஆனாலும் நீண்ட காலம் பல ஆண்டுகள் இருந்தவர் பில் கேட்ஸ். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்து புற்றுநோயால் மரணித்து விட்டார். ஆனால் அதிக காலம் பணக்காரர் இருந்தவர் பில் கேட்ஸ், மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய தலைவர். தானியா இன்னும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க 25,098 பாயிண்ட்ஸோட. காயத்ரி 23,728 பாயிண்ட்ஸ்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. மினியன் பிரின்சஸ் 22,298 பாயிண்ட்ஸோட தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. Up 7 places, Anushka is the highest climber. அடுத்ததாக இந்தியாவில் அல்டோ LXi காரின் விலை என்ன? நீங்க எல்லாம் டிராமா பாக்கல இந்த அட்வரும் எவ்வளவு அங்க விலை இந்திய காசுல எவ்வளவு? 3.92 லட்சம், 13.92 லட்சம், 23.92 லட்சம், 33.92 லட்சம். இந்தியாவின் ஆல்டோ காரின் விலை என்ன? சரியான விடையை பலரும் போட்டிருக்கிறீர்கள். 33 பேர் போட்டிருக்கிறீர்கள். உண்மைதான். இந்தியாவிலே ஒரு புது அல்டோ காருடைய விலையே 3.92 லட்சம் தான் அவருடைய காசிலே. அதை இலங்கை நாணயத்திலே நாங்கள் பெருக்கி பார்த்தால் இலங்கை நாணயத்திலே ஒரு இந்திய ரூபாய் 1 ரூபாய் இலங்கை நாணயத்திலே 2.69 இலங்கை ரூபாய். ஆனால் 3 ரூபாய் என்று வைத்துக் கொள்ளுமே ஒரு இந்திய ரூபாய். அப்போது 10 லட்சத்துக்கு குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் இலங்கையிலே புதிய கார் அல்ல, 2015ஆம் ஆண்டுக்குரிய கார் கூட இங்கே 25 லட்சத்துக்கு மேலே போகின்றது. எவ்வளவு வரி அடிக்கிறார்கள் என்று பாருங்கள். அந்த அளவுக்கு நம்முடைய பொருளாதாரம் மிகவும் மோசமான கட்டத்திலே இருக்கின்றது. தானா இன்னும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க 25,098 பாயிண்ட்ஸோட. காயத்ரி செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க 24,328ஓட. மாகத்தி 22,358 பாயிண்ட்ஸோட தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. MFK Riha has the highest answer streak of 10. Wow, Riha. சினிமா எட்டாவது சுற்று சினிமா சுற்று. கடைசி சுற்று. உலகில் அதிகம் சம்பாதிக்கும் நடிகர் யார்? சினிமா நடிகர் ராபர்ட் டவுனி ஜூனியர், கிறிஸ் ஹெம்ஸ்வர்த், டுவைன் ஜான்சன், வில் ஸ்மித்.
ஒரே ஆட்கள் தான் 15 பேர் தான் போட்டிருக்கீர்கள். டுவைன் ஜான்சன் என்பதுதான் சரியான விடை. நீங்கள் பார்த்தீர்கள் ஜுமான்ஜி, ஸ்கை ஸ்கிரேப்பர் போன்ற படங்களில் நடித்தவர். முன்னர் ராக் என்று இந்த இதுல ரெஸ்லிங்ல அறியப்பட்டவர் தான் டுவைன் ஜான்சன். அவர்தான் உலகத்திலே அதிகம் சம்பாதிக்கும் நடிகர். ராபர்ட் டவுனி ஜூனியர் ஒரு காலத்திலே அதிகம் சம்பாதிக்கும் நடிகராக இருந்தார். ஆனால் இப்போது டுவைன் ஜான்சன் தான். ஆனால் தமிழிலே கூறுவார்கள், தமிழிலே அந்த நடிகர் 100 கோடி எடுக்கிறார், இந்த நடிகர் 50 கோடி எடுக்கிறார். ஆனால் உண்மையிலேயே யாருமே ஒபிஷியலாக வெளியிடுவதில்லை. ஆனால் ஃபோர்ப்ஸ் சஞ்சிகை இந்த கோலிவுட் நடிகர்களின் பட்டியலை ஒபிஷியலாக போட்டிருக்கிறார்கள். அதிலே டுவைன் ஜான்சன் தான் முதலிடத்திலே இருக்கிறார். அவருடைய கடந்த வருட வருமானம் மட்டும் 80 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்கோர் பார்ப்போம். தானியா இன்னும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க 26,032 பாயிண்ட்ஸோட. காயத்ரி 25,121 பாயிண்ட்ஸோட செகண்ட் பிளேஸ்ல. ரிஸ்மயா .k 22,626 பாயிண்ட்ஸோட தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அப் 8 places. Mathushaalini is the highest number. 2021 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு வழங்கப்பட்ட உயர் விருது என்ன? ஆண்டின் சிறந்த நடிகர் விருது, தாதா சாஹேப் பால்கே விருது, தமிழ்நாடு மாநில விருது, ஐஃபா விருது. ரஜினிகாந்திற்கு 2021 வழங்கப்பட்ட உயர் விருது என்ன? 31 பேர் சரியாக விடையளித்திருக்கிறது. தாதா சாஹேப் பால்கே விருது இந்தியாவிலே சினிமாவிலே அதி உயர் விருதாக கருதப்படுகின்றது. 51வது விருது வழங்கும் விழாவிலே தான் இந்த விருதை வழங்கப்பட்டது. ரஜினிகாந்த் ஆற்றிய சேவைக்காக 45 வருடங்களுக்கு மேலாக சினிமாவுக்கு ஆற்றிய சேவைக்காக அவருக்கு வழங்கப்பட்டது தாதா சாஹேப் பால்கே விருது. இதிலே ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும். சிவாஜி கணேசன் அவர்கள் வாழ்ந்த போது அவருக்கு சிறந்த நடிகருக்கான விருது வழங்கப்படவில்லை. ஆனால் அதற்கு ஒரு ஆறுதல் பரிசாக அவருக்கு இந்த தாதா சாஹேப் பால்கே விருதை தான் வழங்கி இருந்தார்கள் இந்திய அரசாங்கம் என்பதை சுட்டிக்காட்டத்தக்கது. தானியா 26,995 பாயிண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. காயத்ரி 25,778 பாயிண்ட்ஸோட செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. விஸ்மயா .k 23,262 பாயிண்ட்ஸோட தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. 3 players just hit answer streak of 4. அடுத்த கேள்வி, உலக விருதுகளை வென்ற சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் எந்த நாட்டு திரைப்படம்? ஈரான், துருக்கி, ஈராக், பாகிஸ்தான். ஈரான் என்பதுதான் சரியான விடை. ஈரான் உண்மையிலேயே அற்புதமான திரைப்படங்களை தருகின்ற ஒரு நாடுகளிலே ஒன்றுதான் ஈரான். முன்னர் எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஈரானிய கலாச்சார நிலையத்திலே சென்று படிப்போம் அந்த காலத்திலே. அப்போதெல்லாம் அங்கே இருக்கின்ற அந்த ஈரானுடைய கலாச்சாரங்களை பார்த்து பிரமித்து போயிருக்கின்றோம். அவர்களுடைய படம் தான் 1997 ஆண்டு வெளியான படம் தான் சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் என்ற இந்த படம். அதிலே ஒரு அண்ணனும் தங்கச்சியும் சின்ன பிள்ளைகள், அவர் ஒரு ஷூ தான் இருக்கும். அதை 2 பேருமே கிழிந்து போன அந்த ஷூவை மாறி மாறி பயன்படுத்துவார்கள். கடைசியிலே தங்கச்சிக்காக ஒரு ஷூவை வெல்வதற்காக அண்ணன் போட்டியிலே பங்கு பெற்றுகின்ற அந்த உருக்கமான திரைப்படம் உண்மையிலே சிறுவர் தினத்திலே சிறுவர்கள் பார்க்க வேண்டிய, இதுவரை நீங்கள் திரைப்படம் பார்க்காதவராக இருந்தால் ஒரு படம் உங்களுக்கு வாழ்க்கையிலே பார்க்க வேண்டும் என்றால் இந்த படத்தை பரிந்துரைக்கிறேன். சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் ஒரு அற்புதமான ஒரு காவியம். அது தானியா இன்னும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறாங்க 27,760 பாயிண்ட்ஸோட. காயத்ரி 26,425 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. மாகத்தி 24,111 பாயிண்ட்ஸோட தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. 3 in a row. G Harini 7 is back in the game. மறைந்த பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் ரஜினிகாந்திற்காக பாடிய கடைசி பாடல் எந்த படத்தில் இடம்பெற்றது? தர்பார், பேட்ட, சிவாஜி, அண்ணாத்த.
அண்ணாத்தை என்பதுக்கு 22 பேர் தான் பதிலளித்தீர்கள். எல்லாரும் தர்பார் என்று போட்டிருக்கிறீர்கள். உண்மையிலேயே அண்ணாத்தை தான் சரி. நாளைய தினம் பாலசுப்ரமணியம் மறைந்த பாடகர் பாடிய அந்த பாடல் நாளைய தினம் உண்மையிலேயே வெளியிடப்பட இருக்கின்றது என்று அறிவித்திருக்கிறார்கள் சன் டிவி நிறுவனத்தினர். அவர் உண்மையிலேயே அவருடைய மறைந்தாலும் அவருடைய பாடல்கள் வழியாக என்றுமே நம்முடைய மூச்சிலே கலந்திருக்கின்றார் பாலசுப்ரமணியம். அவருடைய இறந்த பின்னும் அவருடைய பாடல் வெளியாக இருக்கின்றது நாளைய தினம். ஸ்கோர்போர்டு பார்ப்போம். தானியா 28,713 பாயிண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. காயத்ரி 27,238 பாயிண்ட்ஸோட செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. இஸ்மயா 24,963 பாயிண்ட்ஸோட தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. 6 players have reached answer streak 3. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 93வது பிறந்த தினம் நேற்றாகும். அவர் எத்தனை திரைப்படங்களில் நடித்திருந்தார் என்பதுதான் கேள்வி. 288, 388, 403, 533. ஆம், 288 என்பதுதான் சரியான விடை. ஆனால் பலரும் வேறு பதிலளித்திருக்கிறீர்கள். உண்மையிலே சொல்ல போனால் சிவாஜி கணேசன் மொத்தமாக நடித்த தமிழ் படங்களின் எண்ணிக்கை 275, ஏனைய மொழிகளையும் சேர்த்து 288 படங்களில் நடித்திருந்தார். அவர் 2001ஆம் ஆண்டு எம்மை விட்டு மறைந்து போனார். அவர்தான் மெதட் ஆக்டிங் என்பதிலே மார்லன் பிராண்டோ, அமெரிக்காவிலே ஹாலிவுட்டில் புகழ்பெற்ற நடிகர், கூட புகழ்ந்த ஒரு நடிகர் தான் சிவாஜி கணேசன். அவர் மறைந்து விட்டார். அவர் கடைசியாக நடித்த படம் படையப்பா. அவர் இறந்து இன்று எவ்வளவு ஆண்டுகள் ஆகிவிட்டன? இன்றைக்கு 20 ஆண்டுகள் ஆகிவிட்டன. நேற்றைய தினம் அவர் இருந்திருந்தார். 93வது வயதை கொண்டாடி இருப்பார். சிவாஜி கணேசன் போன்ற ஒரு நடிகருக்கு இந்திய அரசாங்கமானது உண்மையிலே சிறந்த நடிகருக்கான விருது வழங்கவில்லை. அதாவது சொல்லுவார்கள், நாங்கள் வாழ்கின்ற போது ஒருவரை கௌரவிக்க தவறிவிட்டு மறைந்த பின்னர் அவரை கௌரவிப்பதிலே பலனில்லை என்று கூறுவார்கள். இவர் போன்ற ஒரு மிகச்சிறந்த நடிகருக்கு தேசிய விருது தராதது உண்மையிலே அந்த விருதுக்கு சாபமே தவிர அவருக்கல்ல என்பது சுட்டிக்காட்டத்தக்கது. ஆனாலும் இந்திய அரசாங்கம் ஒரு ஆறுதலாக தாதா சாஹேப் பால்கே விருதை அவருக்கு வழங்கியிருந்தது. அவருடைய இறுதி காலத்திலே பிரான்ஸ் அரசாங்கம் செவாலியே என்ற விருதையும் வழங்கி இருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஆம், போடியம் பார்ப்போம். யாரு வெற்றியாளர்கள் என்று பார்ப்போம். என்ன வாசிங்க? அந்த பிந்தி வாசிப்போம். ரன்னர்ஸ்-அப் வந்து மகதியும் மஹிசாவும், தேர்ட் பிளேஸர் இஸ்மயா.k, செகண்ட் பிளேஸர் காயத்ரி, ஃபர்ஸ்ட் பிளேஸர் தானியா. இதிலே ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். இதிலே முதலிடத்தை பெற்றிருந்தவர்கள் 3 பேருமே சைவ மங்கையர் கழகத்தை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சைவ மங்கையர் கழகத்தினுடைய அதிபர் அருந்ததி ராஜவிஜயன் அவர்கள் நமக்கு தொடர்ச்சியாக வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு மனப்பூர்வமான பாராட்டுக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்படியான ஒரு முயற்சியை எடுப்பிலே பலரும் வரவேற்பதில்லை. ஆனாலும் எம்மை நம்பி நீங்கள் எம்மை வரவேற்பு கொடுத்தீர்கள். இதிலே முதல் சுற்றிலே கூட உங்களுடைய மாணவியான சுபஜனனி சுவாமிநாதன் தான் வெற்றி பெற்றிருந்தார். சுபஜனனி, நான் உங்களுக்கு மீண்டுமாக மன்னிப்பு கோருகிறேன். உங்களுடைய பெயரை நாங்கள் தவறாக ஆரம்பத்திலே உச்சரித்திருந்தோம். ஆனால் இது உங்களுக்காக நாங்கள் ஒரு விருது வைத்திருக்கின்றோம். உங்களுடைய முகவரியை அனுப்பி வைத்தீர்கள், அதை வழங்க தயாரிக்கிறோம். இப்போது கூட வெற்றி பெற்றவர்கள் நம்முடைய தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுடைய விருதுகளை அனுப்பி வைப்போம் என்பதை நாங்கள் கூறிக்கொள்கிறோம். இந்த வேளையிலே இணைந்திருக்கின்ற பெற்றோர்களே, பார்வையாளர்களே, நீங்கள் நம்முடைய நிகழ்ச்சிக்கு ஒரு ஸ்பான்சர்ஸ் தர விரும்பினால் நீங்கள் செய்யலாம். என்றால் கல்விக்காக கொடுப்பது ஒன்றுமே குறைவதில்லை என்றால் இந்த காலத்திலே பிள்ளைகளுடைய கல்வி பாதிக்கப்படுகின்றது என்று குரல் எழுப்புகின்றோம். ஆனால் அதற்காக நாங்கள் என்ன செய்கின்றோம் என்ற கேள்வி எழுகின்றது. அதற்காகத்தான், விடையாகத்தான் இப்படியான ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்து நடத்தி வருகின்றோம். பல்வேறு பணிச்சுமைகளின் மத்தியிலும் இதனை நடத்துவது என்பது எவ்வளவு கடினமானது என்றதை அறிந்திருப்பீர்கள். ஆனாலும் நாம் அறிந்த விடயத்தை பிள்ளைகளும் சென்று அடைய வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கிலே தான் இதனை செய்கின்றோம் என்பதை கருத்திலே கொள்ளுங்கள். இதுவரையிலே இந்த இலங்கையிலே இருக்கின்ற ஒரு விடயத்தை என்னை சுட்டி காட்டுகிறேன். நீங்கள் எல்லாம் நிகழ்ச்சியை பார்ப்பீர்கள். ஆனால் இந்த யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுவது இலங்கையிலே
குறைந்து விடுகின்றது. அதாவது நன்மையிலே ஒரு நண்பர் கூறியிருந்தார், ஏதோ யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டால் இவர் ஏதோ உழைத்து விடுவார் என்ற ஒரு எண்ணமோ தெரியாது என்று கூறியிருந்தீர்கள். ஆனால் உண்மையிலே கண்ட சேனல்களை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவது ஒரு புறம், ஆனால் அறிவுக்கு பங்களிக்கின்ற ஒரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் ஊடாக உங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு அவருடைய முன்னேற்றத்திற்காக நீங்களும் பங்களித்தவர்களாக மாறலாம். எனவே இதுவரை நீங்கள் குளோப் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால், குளோப் தமிழ் பேஸ்புக்கை லைக் பண்ணவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் என்ற ஒரு தாழ்மையான வேண்டுகோளை விடுக்கின்றேன். நாளைய தினம் கூட நாங்கள் முக்கியமான அரசியல் நிகழ்ச்சிகளை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். அதனை தவிர நேற்றைய தினம் ஒரு சிறுவர் தினத்தை முன்னிட்டு சிறப்பான ஒரு நேர்காணலை நாங்கள் நடத்தி இருந்தோம். சிறுவர் பாதுகாப்பு தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை சிறுவர் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டிருந்தார். அதனை தொடர் ஒரு கல்வியாளரும் நம்மோடு இணைந்து பல கருத்துக்களை கூறியிருந்தார். எனவே நீங்கள் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் ஏனையோரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று தாழ்மையான வேண்டுகோளை விடுக்கிறேன். ஹேனா, உங்களுக்கு சொல்ல இருக்கிறதா? ஹேனா, நம்முடைய இந்த வேளையிலே நான் உண்மையிலே நன்றி மறப்பது நன்றென்று இந்த வேளையிலே நம்முடைய இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்காக பாடுபட்டு உழைத்த என்னுடைய மகள் ஹேனாவுக்கும் என்னுடைய துணைவி ட்ரிசில்லா அவர்களுக்கும் புதல்வன் ஷனகனுக்கும் விசேட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு கூட்டு முயற்சியால் தான் இது கூடும், தனியாளால் இதனை முடியாது என்பது நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனவே அனைவருக்கும் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நமக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள்.